தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 3 நடுப்பகுதி. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருக்கு வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நாங்கள் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய முதலாம் வருகைக்கு ஆண்டவரே யோவான் ஸ்தானகன் ஆண்டவரே வழியை ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படவும், எங்களோடு கூட கூடின கூட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே, தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படவும், வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாய் இருக்கவும் கர்த்தர் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் போது நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாங்களோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோ இருந்து விடாதபடிக்கு சுவாமி, நாங்களும் ஆயத்தமாய் இருக்கவும், எங்களோடு கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்கவும், வழியை செவ்வை பண்ணுகிறவர்களாய் இருக்கவும் கர்த்தர் இந்த நாளை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது ஆண்டவரே உமக்கு நாங்கள் எதிர்கொண்டு வருவோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.